ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். இன்னும் தீபாவளிக்கு ஒரு மாதம் தான் இருக்குது. போன வருஷம் இதே ராஜி கிராக்கர்ஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை வாங்கின நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பட்டாசுகளுடைய சாம்பிள்ஸை நாங்கள் செக் பண்ணிட்டோம். பட்டாசுகள் எல்லாம் சும்மா தரமாக இருக்குது. ஆகஸ்ட் மந்த்லேயே 5000 ரூபாய்க்கு மேலே இவங்க கிட்ட பட்டாசுகளை ப்ரீ புக்கிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 85% டிஸ்கவுண்ட்டும் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரியும் இவங்க பண்ணித்தர்றாங்க. இதோட ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் தான் பட்டாசுகளை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 85%க்கு பதிலாக 80% டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய லிங்கையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட வாங்குங்க. தீபாவளியை சேஃபாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் வார் 2 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம ரித்திக் ரோஷன் இருக்காப்லையே, அவர் ஒரு முன்னாள் ஏஜென்ட்டு. ஒரு கட்டத்தில் அவர் பண்ணுற செய்கைகளே இல்லை அவர் பண்ணுற சம்பவங்களே இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக இருக்குது. அதனால் அவரை முதல்ல நியூட்ரலைஸ் பண்ணணுங்க அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்பெஷல் யூனிட்ஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஜூனியர் என்டிஆரை களத்தில் இறக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு OERF ஸ்பை யூனிவர்ஸில் 6வது இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் 2019 வெளியான வார் படத்துடைய சீக்குவலாகவும் இந்த படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அப்போ இந்த படத்தை ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் பார்க்கணும்னா தாராளமாக ஸ்டாண்டலோன் ஃபிலிமாகவே பார்க்கலாம். அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் பெருசாக கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலமே 2 விஷயங்கள் தான். ஒன்று, இதில் ஒர்க் அவுட் பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸு. இன்னொரு விஷயம், ஒரு சில இடங்களில் நமக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு சில எமோஷன்ஸு. குறிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு அடேங்கப்போ ஒரு 50 பைக்கில் ரித்திக் ரோஷனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கும்பல் ஒன்று வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பைக் சீக்வன்ஸு, பைக் சேசிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது போக கார் சேசிங் இருக்குது, போட் சேசிங் இருக்குது, ட்ரெயின் மேலே ஒரு சேசிங் இருக்குது, ஃப்ளைட்டுக்கு மேலே பறக்கும் போதே வானத்தில் உச்சத்தில் அது மேலே ஒரு ஃபைட் சீக்வன்ஸுன்னு சொல்லி, இதுக்கு மேலே யார் சேசிங் சீக்வன்ஸ் வைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அதகலமாக காட்சிப்படுத்தி இருக்கு இந்த டீமு. ஆனாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரியே எமோஷனல் சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு ரித்திக் ரோஷனுக்கும் சரி, கியாரா அத்வானிக்கும் சரி, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த லவ் லைஃபு, அதுக்கு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் 2 பேரும் வந்து சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு சின்ன பிரேக்கப் சீனுக்கு கியாரா அத்வானி எந்த மாதிரி எமோஷனலாக அந்த சீனை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையாகவே நமக்குள்ளே ஒரு சின்ன இம்பேக்டை விட்டதுக்கு காரணம் அந்த அளவுக்கு அந்த சீக்வன்ஸை இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரியே 2 ஹீரோஸுக்குமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி 2 பேருடைய எங்கர் வெர்ஷனாக 2 கதாபாத்திரங்கள் வரும். அந்த கதாபாத்திரங்கள் அந்த போர்ஷன் ரொம்ப அழகாக சித்தரிச்சிருந்தாங்க அவங்க. அதை வச்சதுனால தான் பின்னாடி 2 ஹீரோஸ்குள்ளே உண்மையாக எந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரிஞ்சது. அதனால நமக்கு ஒரு சின்ன எமோஷனல் இம்பேக்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 3 தான். ஒன்று ரித்திக் ரோஷன், இன்னொன்று ஜூனியர் என்டிஆர், 3வது கியாரா அத்வானி. 3 பேருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாக கணக்கச்சிதமாக அந்தந்த கேரக்டர்ஸை புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுபோக அனில் கபூர் ஆகட்டும், அசுதோஷ் ராணாவாகட்டும், 2 பேரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான். பட் அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை 2 பேரும் நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு நம்ம ரித்திக் ரோஷனுக்கும் சரி, ஜூனியர் என்டிஆருக்கும் சரி, 2 பேருடைய எங்கர் வெர்ஷனாக இப்போ நான் சொன்னேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று சித்தரிக்கப்பட்டிருக்கும்னு. அந்த சீக்வன்ஸில் 2 சின்ன பசங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஜூனியர் என்டிஆராக ப்ளே பண்ண அந்த பையன், அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அந்த எங்கர் வெர்ஷனை. ஸோ இப்படி எல்லாரும் பர்ஃபார்மன்ஸில் என்னென்ன கிடைச்சதோ அது நீட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படம் பயங்கர ரிச்சாக, பயங்கர கிராண்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. பெஞ்சமினுடைய சினிமோட்டோகிராஃபி டெஃபினட்டாக அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். குறிப்பாக ஸ்பெயினில் நடக்கக்கூடிய அந்த சிட்டிக்குள்ளே நடக்கிற கார் சேசிங் சீக்வன்ஸு அது சூப்பராக கன்சீவ் பண்ணியிருந்தார். சும்மா கேமரா எல்லா பக்கம் புகுந்து வெளியே வந்திருந்தது, நல்லா இருந்தது அந்த சீக்வன்ஸு. சாங்ஸுமே பிரீத்தமுடைய சாங்ஸ், ஒரு சில சாங்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் சொன்ன ரித்திக் ரோஷனுக்கும் கியாரா அத்வானிக்கும் நடுவில் அந்த ரொமான்டிக் நம்பர், அது நல்ல ஒரு பாட்டு. அது தமிழில் கேட்கும்போதே அந்த பாட்டு நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. சஞ்சித் அண்ட் அன்கித் 2 பேருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த கதைக்கு என்ன தேவையோ, காட்சிகளை எலிவேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை அந்த சீன் டிமாண்ட் பண்ணுதோ அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்துக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் முதல்ல பயங்கர கிராண்டாக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சரமாரியாக செலவழித்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற லெவலில் போய் இந்த படத்தை இவங்க எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சுவிட்சர்லாண்டு, ஸ்பெயின், சைனா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சோமாலியா, மியான்மர், பார்த்துக்கங்க, ஏமனு, எத்தனை கண்ட்ரின்னு, இதில் இந்தியாவில் வேறு ஒரு சில சீக்வன்ஸ்னு சொல்லி எத்தனை கண்ட்ரி போய் இவங்க எடுத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இதில் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிஸுக்கு போய் எடுத்துட்டாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் லைட்டாக அங்கங்கே செட்டை போட்டு இதான் அந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அதை கிராண்டாக நீங்கள் பண்ணீங்களே, எதுக்கு ஒரு கண்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு, இந்த இடத்துல 2 சீனு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது, வைக்கிறோம் சார் அங்கே அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கதைக்களம் இத்தனை லொக்கேஷனை டிமாண்ட் பண்ணுறதுங்கிறது வேறு, நம்மகிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக சும்மா போய் எல்லா லொக்கேஷன்லையும் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லாமல் இவ்வளோ செலவழித்து இதில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருக்கா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் பல காட்சிகள் நமக்கு விடுது. இன்னொரு பக்கம் இந்த படம் மூளையை கலட்டி மூளையில் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் அறவே சம்மந்தமே சுத்தமாக கிடையாது. முதல்ல 2 ஹீரோஸுடைய இன்ட்ரோவை பாருங்கள், பயங்கர அபத்தமாக இருக்கும். ஏங்க இப்படியா வைப்பீங்க இன்ட்ரோவை அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட நம்பகத்தன்மையே இல்லாமல், ஏங்க இதுக்கு போங்க என்னத்தை சொல்கிறேனே தெரியல அப்படிங்கிற லெவலுக்கு 2 ஹீரோவுடைய இன்ட்ரோ இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை விடுங்க, படத்தில் ஸ்பெயினில் ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் வரும்னு இல்லையா, அது எங்கே போய் முடியும் அப்படின்னா, ஒரு கார் நேராக போய் ஒரு ட்ரெயினுக்கு பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயினில் போய் சொரியிடும். இப்போ ரித்திக் ரோஷன் அவருடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு ட்ரெயினுக்கு மேலே, அதாவது இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரெயினுக்கு மேலே இவர் நின்று அங்கேருந்து அப்பாவும் பொண்ணும் நேராக ஆற்றுக்குள்ளே குதிப்பாங்க டபுக்குன்னு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நம்ம மகளை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பாப்பில் நம்ம ரித்திக் ரோஷன். எதுக்குன்னா, என் பொண்ணை சேஃபாக வர்றதுக்கு ஒரு இடம் எனக்கு விட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. ஏன்ப்பா எங்கேருந்து எங்கே குதிச்சிங்க, என்னையா எங்கேருந்து வர்ற, இதெல்லாம் என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சீக்வன்ஸு. குலாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தை ரித்திக் ரோஷன் சுடுறதுக்கு போவாப்பில். ஆனால் அவரை சுட விடாமல் நம்ம ஜூனியர் என்டிஆர் ரித்திக் ரோஷனே கையில் சுட்டு விடுவாப்பில். இப்போ ஜூனியர் என்டிஆர் வந்து, ஓஹோ அவனை போட்டு தரலான்னு பார்க்குறியா, நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு வந்து ஜூனியர் என்டிஆர் அந்த குலாட்டி கிட்ட ஒரு 2-3 நிமிஷம் பேசுகிறத பேசிட்டு, லாய்க் பட மாட்டேன், உன் பொசிஷனில் நான் வரணும் அப்படின்னு சொல்லி ஜூனியர் என்டிஆரே அந்த குலாட்டியை போட்டு தெளிவாப்பில். இப்போ ரித்திக் ரோஷன் கேட்பாப்பில் ஜூனியர் என்டிஆரில், அதாவது உங்கள் பிளான் என்னென்னா, நீங்கள் குலாட்டியை போட்டு தள்ளிடுவீங்க, ஆனால் உங்கள் கும்பலை பொறுத்தளவுக்கு நான் தான் அவரை போட்டு தள்ளுறதா அவங்க நம்பணும், அப்படி தானே அப்படின்னு கேட்பாரு. எஸ் அப்படிம்பாரு நம்ம ஜூனியர் என்டிஆர். இப்போ நமக்கு படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்லாம் பேக் ஆஃப் த மைண்டில் ஒரு வாய்ஸ் வருது பாருங்கள், ஏடா இதைத்தானே அவன் முதலே பண்ண போனேன், இதுக்கு எதுக்கு நீ யூட்டர்ன்லாம் போட்டு டேபிளெல்லாம் உடச்சி அக்கிரமம் பண்ணியிருக்கியா நீங்கிற கதையா விட்டால் அப்பயே சுற்றுப்பாப்பில் நம்ம ரித்திக் ரோஷன் இந்த குலாட்டியா, நீ சுடக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசி கடைசியில் இவர் சுற்றுவாப்பில். இப்படி ஒரு காட்சி உள்ளே இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே அபத்தத்துடைய உச்சமான காட்சி என்ன தெரியுமா, ஃப்ளைட்டுக்கு மேலே பறந்துக்கிட்டே சண்டை போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கிறதுலே அபத்தமான காட்சி என்ன அப்படின்னா, இந்த கார் ரேசிங், ஃபார்முலா 1 ரேசிங் ட்ராக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்க தருணத்தில் கார்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டாக அதே ட்ராக்கில் நம்ம ஜூனியர் என்டிஆர் ஒரு போட்டை ஓட்டிட்டு வருவார். எதை ஓட்டுவார், கார் இல்லை போட்டு, தண்ணியிலேருந்து பறந்து நேராக ட்ராக்கில் வந்து விழுந்து அந்த ட்ராக்கில் கார் ரேஸ் கார்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கோம், ஆப்போசிட்டில் போட்டை விடுவாப்புல நம்மளால் அது ரோட்டில். என்ன ஒரு சிந்தனை, உங்களுக்கு மேலே வேறு யாருமே யோசிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற லெவலில். ஆமாம் இது தெலுங்கு படமா ஹிந்தி படமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே நமக்கு வருது. அந்த லெவலில் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளவு அபத்தமாக ஒரு சீனில் லாஜிக் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு சீன்லேயுமே லாஜிக் இல்லாத ஒரு படம் இது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் சொன்னேனே, ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணியிருக்காங்கன்னு. எங்கே பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரியோகிராஃப் பண்ண விதமாகட்டும், அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் கோரியோகிராஃப் பண்ணப்பட்ட அந்த லெவல்லையும் சரி, லீட் பர்ஃபார்மர்ஸ், லீட் ஆக்டர்ஸ் அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அதுக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணாங்கங்கிற விஷயத்து வரைக்கும் எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. ஆனால் அதனுடைய ஃபைனல் எக்ஸிக்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் அவுட்புட்டில் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமாக சொதப்பி விட்டு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, எப்பா சாமி இதுக்கா ஃபாரின்லாம் போய் இவ்வளோ செலவழிச்சு எடுத்தீங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கடைசியாக க்ளோஸ் அவுட் பண்ண அந்த விதத்தில். இப்படியும் பல பிரச்சனைகள் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு இன்னொரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த வார் 2. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கியாரா அத்வானியுடைய பிக்னி சீன் ஒன்று இருக்குது. இதுக்காகவே ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சு தேட்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது போக ஒரு 2-3 கிஸ்ஸிங் சீனும் இந்த படத்தில் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி UA 16+.
இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியாயிருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு ஓகே தான், எக்ஸ்ட்ரான்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.